இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐலேட் உடைய எக்ஸ்பான்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ மீன்ஸ் இன்வர்ஸ் டேர்ம். இன்வர்ஸில் என்னென்னா சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் இந்த மாதிரி பவரில் -1 இருக்காது. நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்வர்ஸ் டேர்ம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எல் மீன்ஸ் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். log a, log b இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் x ஸ்கொயர், x கியூப் இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இருக்கும். y, z அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு t மீன்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனில் e பவர் ax, e பவர் x, e பவர் 4x இந்த மாதிரி e பவரில் இருக்கிறதுலாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் டேர்ம் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருந்தால் நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு அல்ஜிப்ரிக் டேர்ம் ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருந்தாலுமே நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இந்த கொஷினில் எக்ஸாம்பிள் 1ல் எவாலுவேட் இன்டெக்ரல் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷன்? அல்ஜிப்ரிக் டேர்ம். சைன்ன்றது என்ன டேர்ம்? ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு அல்ஜிப்ரிக் டேர்ம் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம் இருந்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். Here among two function, one function is algebraic function and another function is trigonometric function. Therefore, using Bernoullis formula. இப்போ நம்மளுக்கு two terms இருக்கு. அதில் x வேல்யூவை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்னா uன்னு எடுத்துக்க போறோம். அப்போ u equal to x. u termல நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ், ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுற எக்ஸை பொறுத்து. அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம் டிஃபரன்ஷியேஷன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1. நெக்ஸ்ட்டு u டபுள் டேஷ் இங்கே எக்ஸ் டேர்ம் நம்மளுக்கு இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் டேர்ம் இல்லை, அப்போ இந்த டேர்ம் நம்மளுக்கு என்னவாகிடும்? 0 ஆகிடும். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலே 0 தான். நெக்ஸ்ட்டு v ஈக்குவல் டு சைன் எக்ஸ். ஓகேவா? v டேர்மில் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். v1 ஈக்குவல் டு சைன் எக்ஸை இன்டகிரேட் பண்ண மைனஸ் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு v2 இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. காஸ் எக்ஸை மட்டும் இப்போ இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இது மல்டிபிள் ஆகி என்னன்னு வரும்? சைன் எக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? as usual இப்போ நம்மளுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு u v1 மைனஸ் u டேஷ் v2. நெக்ஸ்ட் டேர்ம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இங்கேயே என்னவாயிடுது? u டபுள் டேஷ் 0 ஆயிடுது. அதனால ஃபார்முலா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். v1 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? மைனஸ் காஸ் எக்ஸ். இந்த யூவும் v1 எப்படி இருக்குன்னா மல்டிபிளில் இருக்குது. மைனஸ் யூ டேஷோட வேல்யூ 1, v2ஓட வேல்யூ மைனஸ் சைன் எக்ஸ். இந்த யூ டேஷும் v2வும் எப்படி இருக்குன்னா மல்டிபிளில் இருக்குது. இப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin x plus constant. That's all.